வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர் அண்ணில் இறக்கி நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை நேரடியாக சவாலுக்கு கூப்பிட்ருக்காப்புல. தம்பி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 72 மணி நேரம் போய் உள்ள வீட்டுக்குள்ளே பதுக்கிட்டாரு. அவருக்கு எந்த கட்சியில் யார் இருக்கா, எந்த கூட்டணி தலைவர் யார் எதுவுமே தெரியல, ஒரு ப்ரெஸ் மீட் என்ன மாதிரி நடத்த சொல்லுங்க அப்படின்னு நேரடியாக சவாலுக்கு கூப்பிட்றாப்புல. எப்படி பார்க்குறீங்க? கிட்னியை உருவ கூப்பிட்றதா இல்லை? இல்லை அது ஒரு பருத்தி வீரனில் இருக்க டைலாக் தான். கண்டவெல்லாம் அறிவுரை சொல்லுவான்னு கேட்டான், கேட்குறான் இவன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சித்தப்பு சொல்லுவார். அந்த கதையில் தான் இப்போ போயிட்டு கூட சுத்தரிய செவ்வாழை, அந்த செவ்வாழை யாருங்கிறதான் பேசுகிறேன். ஸோ இப்போ என்னென்னா விஜய்க்கு போகிற இடமெல்லாம் அடி விழுது. எப்போ ஏடிஎம்கே தொட்டாப்லையோ அதோட நாசடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஜெயக்குமார்லாம் சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியார் வெளியே ப்ரெஸ் மீட் வைன்றார். ப்ரெஸ் மீட் வை பார்ப்போம் அப்படின்னு. அப்போ எடப்பாடியாரே இவ்வளோ துணிச்சலாக பேசும்போது அப்போ விஜய் எந்த அதில் பாதாளத்தில் இருக்காப்புலன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விஜய் ஒரு ஆகாவலின்னு நம்ம சொல்லலை, அதிமுகவில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அதிமுக மூத்த தலைவர்கள் மட்டும் இல்லாமல் முட்டுச்சந்தில் இருக்க தலைவர்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நெருக்கடி மேலே நெருக்கடி விஜய்க்கு வந்துட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு உடனே அவங்க தரப்புலேருந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் வெளியில் வந்துடுவாங்க? அதெல்லாம் அதுக்காக இப்போ கிட்னி உருவ கூப்பிட்டா உடனே வந்துடுவான்னு தான் என்ன ஆகும்? கிட்னி போயிடும். அது விஜய்க்கே தெரியும். ஏன்னா ஏற்கனவே 5 பேரை வச்சு 5 மணி நேரம் ப்ரெஸ் மீட்டுன்ற பேரில் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே இன்னும் முடியாத கதையாக டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்து உட்கார வச்சு பேசி ஃபோட்டோ எடுத்து அந்த பாப்பாவெல்லாம் ஏமாற்றி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது நடந்து என்ன அந்த காயம் ஆடுறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட்டா அப்படின்னு தான் அவர் தான். விஜய் இப்போ 2 பக்கமும் அடிக்க ஆரம்பித்தா திமுக அதிமுக என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும். ஒன்றும் ஆகாது, நல்ல இசை வரும். நீங்கள் தபேலா ஒரு பக்கம்தான் இருக்குது அடிக்க முடியும். மத்தளத்தை 2 பக்கம் அடித்தா தான் சவுண்டு சூப்பராக வரும். அதனால் அது ஒரு மத்தளம். அது ஏற்கனவே 2 சைடு அடித்தா அது வினோதமான ஒரு சத்தம் வரும். அது இனிமேல் தான் அந்த சத்தம் வரும். விஜயை நம்பி கூட்டணிக்கு இப்போ காங்கிரஸ் வரும்னு அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியாலலாம் சோர்சஸ் செட் டிவிக்கே கடைசி கட்டத்தை கூட்டணி நோக்கி போகுது. நேற்றுக்கு காங்கிரஸில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அவர் பொறுப்பில் எதுவும் இல்லை, ஆனால் காங்கிரஸ்காரர் பேட்டி கொடுத்துட்ருப்பார். அவர் சொல்கிறாரு விசிலை ஊதப்போகும் கை அப்படின்னு அவர் பேட்டிலாம் கொடுத்துருக்காப்புல. திருச்சிக்காரரு, திருச்சி பாலசாமியா, அதாவது முதல்ல அவருக்கே கை கிடையாது, அப்புறம் எப்படி இந்த மடக்கூதியை ஊத முடியும்? அந்த அப்படி தான் ஒரு இதாக இருக்குது. அப்போ அவர் இது மடக்கூதி மேலே ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். ஆனால் அவருக்கே அந்த இது இல்லையே. யாருக்கு? அவருக்கே அந்த அதிகாரம் கிடையாது. ஆசைப்படலாம் மடக்கூதியை ஊதணும், அது இருந்தாலும் அவருக்கே அந்த இது இல்லையே. காங்கிரஸ் வரும் இன்னும் நம்புறாங்களா விஜய் தரப்பில்? அதான் இந்த மாதிரி ரோட்டில் போகிறவன் இழுத்து விட்டு போயிடுவாங்க. புரியுதாங்க? அனாமத்துகள், அட்ரஸ் இல்லாத ஆட்கள் தொட்டு பாருன்னு சொல்லி இழுத்து விட்டு விஜயை கொண்டு தெருவில் விட்டு காங்கிரஸையும் தெருவில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருவாங்க. அரியலூர் ஐயாச்சாமி, திருச்சி பாலுச்சாமி எல்லாம் அவங்களுக்கே வழி இருக்காது. எதையா ஒன்று இழுத்து விட்டுட்டு மயிலாடுதுறை மயில்சாமியெல்லாம் இழுத்து விடாங்க. இதெல்லாம் யாருன்னு பார்த்தா எதுக்கும் ஆகாத ஆளாக இருப்பான். இப்போ சொல்கிறது பூரா பொய்யா தான் இருக்கு. கட்சி ஆஃபீஸ்க்கு போக வர அதெல்லாம் ஆதாரம் இருக்குன்னா யாருன்னா அவர் செத்து போயிட்டாருன்றாங்க. ஆதாரத்தை சொல்லவா, இவர் தான் சொன்னார். சரி, அவர் எங்கேன்னு பார்த்தா அவர் செத்து 40 வருஷம் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி டிக்கெட்டு சம்பவம் நடந்து 20 வருஷம் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி போகக்கூடிய கூட்டங்கள் அது தனி கூட்டமாக போயிட்டுருக்கு. இல்லை சார், இப்போ இதில் எடப்பாடி அவர்கள் இவ்வளவு ஆவேசப்பட்டதுக்கு இன்னொரு காரணமாக பார்க்க வேண்டியது, எடப்பாடி ஊர்லேயே கூட்டம், அதுவும் 2 இடத்துல கூட்டம் போட லெட்டர் கேட்டு, அதனால தான் அவர் டென்ஷன் போலீஸ் என் ஊருக்குள்ளேயே வந்தா. நான் ஒரு நூக்கர் கார்லேயே இந்த மூட்டைகளை பருத்தி மூட்டையும் புண்ணாக்கு மூட்டையை வச்சு பைக்கில் கொண்டு போய் கடையாக போட்டு வந்திருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன். என் ஊர்லேயே கூட்டமாக. அப்போ நூக்கன் கார்னர் என்ன வியாபாரத்துலேருந்து எந்த கடை எவ்வளோ விற்கும், கல்லால் எவ்வளோ இருக்குன்ற வரைக்கும் தெரியும் அவருக்கு. அவர் ஊர்லேயே போய் கூட்டம் போட்டால் அவர் கோவம் வரதானே செய்யும். ப்ரெஸ் மீட் வைன்றார் தான். வைன்னா விஜயால் வைக்க முடியாது அப்படின்றத வச்சு அவர் அப்படி சொல்கிறார். அதாவது இப்போ எடப்பாடி ஊரில் 2 கூட்டம், மற்ற ஊர்லலாம் ஒரு கூட்டம் தான் போடுவாப்புல மாவட்டத்துக்கு. அதான் எடப்பாடியை வீழ்த்தணுன்றது தானே விஜயோட ஒரே நோக்கம். எடப்பாடியை வீழ்த்து அதிமுக அழிச்சு விட்டோம் அப்படின்னா, அதிமுகன்றதே ஒன்று இல்லை, அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்கிறாப்புல. அது விஜய் சொல்கிறது அழிஞ்சு போச்சு அதிமுக ஒன்று கிடையாதுன்றப்பல அது மேலும் ஏறி மிதிக்கிறது தான்.
அப்போ திமுகவை வீழ்த்தி அதில் எதிர்நிலைக்கு வர்றதுங்கிறத விடவும் அதிமுக தான் அவருடைய மெயின் டார்கெட்டா 2வது இடத்துக்கு? இல்லை, அதிமுக இப்போ ஒரு செவுரு ஏறி குதிக்கிறோம்னா ஒருத்தனை இப்போ குனிய வச்சு அது மேலே ஏறி அந்த செவுத்து ஜம்ப் பண்ணணும்னு பார்க்குறாப்புல. அந்த செவுரு வந்து திமுக, அந்த செவுரை தாண்டணும்னு பார்க்குறாப்புல. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி குனிய சொல்லி முதுகில் ஏறி ஜம்ப் பண்ணலான்னு பார்க்குறாப்புல. அதுதான் சேலத்தில் கூட்டம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் அவங்க கொடுத்தாங்கல்ல, என் தோல் மேலே நீ ஏறிக்க சேர்ந்து ஜம்ப் பண்ணலான்ற மாதிரி. முதல்ல நீ போய் நீ ஏறிட்டார் அவர். சரி ஜம்ப் பண்ணி நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம்னு இப்போ ஏறி மிதிச்சு போகலாம். விஜய் கூட்டணி வர மாட்டாரு தெரிஞ்சதுனால தான் அந்த பலமுனை தாக்குதல். அது நம்ம எப்படி பார்க்க வரமாட்டான்னு தெரியும். அதிமுக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறக்கா விஜய் இறங்குறாப்புல இவ்வளோ இவங்களை வச்சுக்கிட்டு தற்குறிகளை கொண்டு போய் அடைய வைக்கிறது. அந்த தற்குறிகளை தான் மட்டும்தான் பயன்படுத்துவார். அவருக்காக கிடைச்ச தங்கங்கள் தான் அந்த தற்குறிகள். அந்த தற்குறிகளை பயன்படுத்தி தான் பதவி அடையணும்னு பார்ப்பாங்க தவிர, இப்போ விஜய் வந்து இப்போ அஜித் படம் வருது எல்லோரும் 2000 டிக்கெட் கொடுத்து பாருங்கன்னு சொன்னால் விஜய்க்கு என்ன இது இருக்குது? அவங்கெல்லாம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தோட அடகு வச்சு இதை அடகு வச்சு வந்து நம்ம படத்தை பார்த்தா தான் நமக்கு காசு வரும், நம்ம ரோல்ஸ் ராய்ஸில் போக முடியும், நம்ம பங்களா கட்ட முடியுன்றது தான் விஜயோடது. அதே மாதிரி தான் அரசியலில். சினிமாவில் அஜித்து, அரசியலில் எடப்பாடியார். அதாவது எதிர்நிலையில் அவங்கள வச்சு சேர்த்து அந்த மாதிரி பண்ணுவார். இப்போ விஜய் வந்து 234 தொகுதிக்கு போக மாட்டாருங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிருச்சு. ஏன்னா அவர் மொத்தமே 5 கூட்டம் போட்டுட்டு ஓட்டை கேட்டோம்னா எல்லாம் போட்டுருவாங்க. நம்ம பேசியிருக்கோம், போகமாட்டாருன்னு பேசியிருக்கோம். அவர் எலெக்ஷன் திருப்பி நான் சொல்கிறேன், எலெக்ஷனில் விஜய் நிற்க மாட்டாப்புல, எல்லாத்தையும் கட்டி இறக்கி விட்டுட்டு வீட்டில் படுத்துருவாப்புல. ஸோ இது நடக்க தான் போகுது, இதுதான் நடக்க போகுது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு அவர்களுடைய அரசியல். இல்லை சார், ஒரு ஊர் 5 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு இடத்துல கூட்டம் போட்டு அதை பார்த்துட்டு எல்லா ஊர்லேயும் இவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கு இங்கேருந்தே கூவிட வேண்டியதானே. ஒரே வீடியோவில் கூவினா காசை கொடுத்தா வந்து கூவுன்னு கூவி எல்லா ஊருக்கும் எல்லா வீட்டுக்கும் போயிடுதில்ல, எதுக்கு நேரில் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இருந்த போதிலும் போகிறாருன்றாங்க. என்னன்னு தெரியல. நயினார் நாகேந்திரன் கடுமையாக விஜயை சாடி இருக்காப்புல. ஒரு கட்சி ஆண்டு விழாவில் யாராவது தலைவர் ஆடுவாரா, குத்தாட்டம் போடலாமா அப்படின்லாம் அவருக்கு தெரிஞ்சது தானங்க பண்ணுவார். அவருக்கு என்ன தெரியுமோ, அவருக்கு டான்ஸ் ஆட தெரியும், டான்ஸ் ஆடுறாரு. அவருக்கு அரசியல் தெரிஞ்சால் அரசியல் பேசியிருப்பார், தத்துவம் தெரிஞ்சால் தத்துவம் பேசியிருப்பார். அவருக்கு டான்ஸ் தான் தெரியும். டப்புன்னு அடிச்சு கொட்டடிச்சா ஆடிடுவாப்புல. எங்கேயா அடித்தா அதனால தான் வெளில போகிறதே இல்லை. புரியுதா அவங்களுக்கு? வேனை விட்டு இறங்குறது இல்லை ரோட்டில். இப்போ காரணம் எங்கேயாவது கொட்டடிச்சா அது ஒரு எஸ்எஸ் சந்திரன் படத்தில் அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவை சரலாக்கெல்லாம் அது வந்து கம்பியில் நடக்கிறது. எங்கே டோல் அடித்தாலும் ஆட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் நைட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாலும் பழம் சாப்பிட்ற நேரத்தில் எங்கேயோ டோல் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே அங்கே ஆட ஆரம்பிச்சிடும். புரியுதா அவங்க? அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் தெரியும் இது கம்பியில் நடக்கிறதுன்னு. அப்புறம் வேறு விதி ஏன்னு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தான் விஜய் டோல் அடித்து ஆட ஆரம்பிச்சிடுவாப்புல. அதனால தான் வெளியே வர்றதே இல்லை. இல்லை, இப்போ இதுக்கு செங்கோட்டையன் கொந்தளிக்கிறாரு. அவர் தத்துவமாக பேசுகிறாப்புல. ஆடாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள் விரைவில் ஆட்டம் ஓய்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் வேலுமணி வள்ளி கும்மி ஆடலையா, எங்கள் தலைவர் ஆடக்கூடாதான்னு அவர் கேட்குறாங்க. சரியான கேள்வி தானே இது. செங்கோட்டையன் சாதாரண ஆளாக அவர் ஒரு சீனியர் பொலிட்டிஷியனில் எல்லா வரலாறும் வச்சுருப்பார்ல. இப்போ நீங்கள் போய் வள்ளி கும்மி ஆடலாம், நயினாரும் ஜல்லி கும்மி இவர் ஆடக்கூடாது. நீ ஆடலையா கூட்டத்தில்? அதாவது நயினாருக்கெல்லாம் என்னென்னா இதெல்லாம் தெரியுதா தெரியல. நம்ம என்ன பண்ணோமோ அதைத்தானே அவங்க பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? வள்ளி கும்மி ஆடணும். அந்த அண்ணாமலை வள்ளி கும்மி ஆடினவன் பூரா நாசம்தான். ஒருத்தவங்க கூட உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. அண்ணாமலை வள்ளி கும்மி ஆடி விட்டதால் இப்போ இருக்கிறதும் பிடிக்கிட்டு விட்டாங்க. ரெகுலராக ஆடுறவங்க வேற, இவங்க போய் ஓட்டு கேட்குற கவர் பண்ணுறேன்னு போனவங்க ஆடினாங்கன்னா அவங்க கட்சி நாசம் குலநாசம் தான். அது ஆடுறதுக்கும் தனியாக இருப்பாங்க, மக்கள் ஆடுவாங்க. போன பொங்கலுக்கு வேற இந்த அமித்ஷா வச்ச மோடி பொங்கலில் தமிழிசை வானதி எல்லாம் ஆடினாங்க. முடிஞ்சு போச்சுல, இந்த தமிழிசை ஆட்டத்தை முடிச்சு விட்டாங்கல்ல. ஆள் யார் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போ விஜய் ஆடி இருக்காப்புல. விஜய் அவருக்கு தெரிஞ்ச டான்ஸ் அவர் போட்டிருக்காரு. நீங்கள் போட்டால் டான்ஸு அதான் உங்களுக்கு அந்த ரத்தம் எங்களுக்கு வந்து அதை கழிச்சுன்றது தான் அவர் செங்கோட்டையன் கேட்குறது கரெக்டு தான். சார், அவர் தத்துவத்தை நம்ம எப்படி பார்க்குறது? இன்றைக்கி ஏற்கனவே ஆடாமல் இருந்தவங்க இன்றைக்கி ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க விரைவில் ஆட்டம் ஓய வாய்ப்பு இருக்குன்னுலாம் என்ன? அதான் அவர் வந்து என்னென்னா இவ்வளோ நாள் அடிமையாகவே இருந்துட்டார். ஜெயலலிதா இருக்கும்போது வரைக்கும் வாயே திறக்க மாட்டார், எதுவுமே பேச மாட்டார். இப்போ வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவர் பாட, அவன் தலைவன் ஆட, ஒரே அந்த குடும்பம் வந்து கும்மாளமாக தான் போயிட்டுருக்கு. இல்லை சார், இப்போ விஜய் கூட்டத்துக்கு வந்ததுக்காக ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குற லெவலுக்கு போயிடுச்சு. பாடகர் வேல்முருகன் வந்தார். அந்த மருதமலை மாமணிய முருகையாங்கிறதுல லிரிக்ஸை மாற்றி விஜய்க்காக பாடினாப்புல. என்ன பண்ண விஜயை வாழ்த்தி பாட்டு மருதமலை மாமணிய முருகையா டோனில் அந்த அலை எது கடல் எதுன்னு வரிசையாக மூச்சு விடாமல் பாடுவாங்கல்ல, அந்த சரணத்தை எடுத்துக்கிட்டு விஜய் அடுத்து தளபதி
தளபதி தான் தமிழ்நாட்டுக்குங்கிற மாதிரி அவர் லிரிக்ஸை மாற்றி பண்ணாப்புல. நான் முருக பக்தர் மனம் புண்பட்டுருச்சுன்னு இந்து முன்னணியிலேருந்து போய் அவர் மேலே கைது பண்ணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அது கொடுக்க தான் செய்வாங்க. திரும்பினாலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான், விபூதியை மாற்றி வச்சிட்டாருன்னுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது என் மனசை புண்படுத்திச்சுன்னுவாங்க. ஏன்னா வீட்டில் பார்த்தா பொண்டாட்டிகிட்ட செருப்படியும் விளக்கமாக தெரியும் வாங்கிட்டு கிடப்பான். வெளியே வந்து நான் முருக பக்தர்னுவான், சிவபக்தர்னுவா, எனக்கு மனசு இல்லை சார், இப்போ விஜயை பார்க்க வந்து அவர் நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. அவருக்கு ஆதரவாக துணை நிற்கிறனாச்சும் நீங்கள் சொல்லணும்ல. ஒரு கலைஞனுக்கு படைப்பு சுதந்திரம் இல்லையானாச்சும் ஏதாவது கருத்து சொல்லணும்ல. பிஜேபிக்காரன் கேஸ் போடுறான், உன் கூட்டத்துக்கு வந்து தானே 4 பேர் அவரை திட்டுறாங்க, கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாதுங்கிறாங்கன்னா நாளைக்கு அவருக்கு பிழப்பே போச்சு இல்லை ஒரு பாடகருக்கு, ஒரு கலைஞருக்கு. அதுக்கு என்ன பண்ணுற, விஜய் நம்பி போனவன் பூராமே கொலை நாசம்ன்றது தான் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அவரை கடைசி அவன் நாசமாக போயிடான், விஜய் நல்லா இருப்பாப்புல, புரியுதா? விஜய் ட்ரெண்டிங் ஆயிடுவார் அந்த பாட்டில், ஆனால் அவன் குடும்பம் தெருவுக்கு வந்துடும். ஏன்னா அவர் கடைசியில் மன்னிப்பு கேட்டு நானே முருக பக்தன் தான் மாலையெல்லாம் போட்டுறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போகிறோம்னா இன்றைக்கி யார் ஸ்பான்சரோ அவங்களுக்கு கடவுளோட ஆசி வரணும் அப்படின்னு நான் பாடுறது தான் இங்கே இது, தவிர நோக்கம்லாம் கிடையாதுன்னு அவர் வீடியோ போட்டு மன்னிப்பு பாட்டு பாடி சம்பாதிச்சு. அதில் அவர் இன்னொன்று வேறு அவராக சொன்னாரா சொல்ல சொன்னாங்களான்னு தெரில. இதுக்கும் பொதுச் செயலாளருக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் தளபதிக்கும் சம்மந்தம் இல்லை, நானாக தான் பாடினேன்னு அவர் திரும்ப திரும்ப. அதுதான் எப்படி மிரட்டுறாங்க பாருங்க, வழக்க போட்டு. இல்லைன்னா தளபதியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை புஷி ஆனந்த் தான் சொல்லி பாடினார், அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு விட்டாயின்னு வைங்க, பெரிய சிக்கலாயிரும். தளபதி. ஆனால் இந்து முன்னணிக்காரங்க வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து தப்பு ஸ்டாப்பில் இல்லை வேல்முருகன் இந்த நேரத்தில். ஆனால் ஹெச் ராஜா ஆக்டிவாக இல்லை, அவருக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்காரு. வந்துடும், இல்லைன்னா நேரம் அவர் இறங்கி நைலாங்கிற வீட்டுக்கே கூட போய் ஏதாவது நியாயம் கேட்க போயிருந்துருக்கலாம், தர்ம போராளி அப்படிங்கிறது. எம்ஜிஆர் வந்து ஹாஸ்பிட்டலில் குண்டடிப்பட்டிருக்கும் போது தேவர் போய் அட்வான்ஸ் கொடுத்தாரான். எம்ஜிஆர் கண்ணீர் விட்டார், நான் முடிஞ்சுட்டேன் செத்துட்டேன்ட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே முதலாளின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டார். அந்த மாதிரி இப்போ ஹெச் ராஜாவுக்கு நேற்று யாரோ கொண்டு அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்காங்க அடுத்த படத்துக்கு. ஓ, கந்தன்மலை பாரு. ஒரு நம்ம மோகன்ஜி அடுத்தது இன்னொரு வரலாற்று படம் எடுக்கிறாரு, அதில் வந்து ராஜராஜ சோழனா நடிக்கிறாரு. திரௌபதி 3ல் ராஜராஜ சோழனா யாரு? ஹெச் ராஜா. ஆனால் எலெக்ஷன் பராந்தக சோழன் நடிக்கிறார் நினைக்கிறேன், ராஜராஜ சோழனா வேற ஆள். ஆனால் எலெக்ஷனுக்குள்ள அது வந்து ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம். 29 எலெக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணேன், எம்பி எலெக்ஷனுக்காக அதை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதற்கான வேலை நடந்துட்டு இப்போ போய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்லே. நல்லபடியாக நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க, வந்து நீங்கள் நடிச்சு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு. ஒரு விரிவான உரையாடல், உங்கள் நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் மிக நன்றி சார்.